கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கென்று மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு சீஷர்களுக்கும் அவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் போதித்த ஒரு முக்கியமான ஒரு வசனங்கள். அவர் உபதேசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆழமான சத்தியங்களை, ஆவிக்குரிய அர்த்தத்தை, அது மாத்திரமல்ல நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை, அவருக்குள் இருக்கிறதை அவர் வெளிப்படுத்தினார். அதனால் அவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுடைய தேவன். 1000 தலைமுறை மட்டும் அவர் நமக்கு இரக்கம் காண்பிப்பார். நியாய தீர்ப்பு நாளில இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்படும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இங்கே சொல்லப்பட்ட இரக்கம் என்ன? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதாவது ஒரு மனிதன் மற்றவரிடம் இரக்கமா இருப்பதால், இல்லை மற்றவர்களுக்கு நம்ம இரக்கம் காண்பிக்கிறதுனால நம்ம உதவி செய்கிறதுனால நாம் இரக்கம் பெற முடியாது. அதனுடைய அர்த்தத்தை கொண்டு இங்க இல்லை. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, இரக்கம் பாராட்டும் பொழுது, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, இதற்கு முன்பாக நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம நிறைய பேருக்கு இரக்கம் பெற்றிருப்போம். அதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் புண்ணியம் செய்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அதை பற்றி இங்க சொல்லப்படலை. அப்போ இங்கே எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பி, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, விசுவாசத்தின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பிறகு, ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் இங்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்க கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது பார்த்தீங்கன்னா முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, அதாவது சத்தியத்தை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கு, அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அப்புறம் துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரியத்தை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செயல்பட வேண்டியதை, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் போதிக்கிறது போல மற்ற இடத்துல சொல்லப்படலை. இந்த வசனம் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்றது சொல்லப்படலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன கற்றுக் கொடுக்கிறது இந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தேவனால் ரட்சிக்கப்படுகிறார்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளின், அவருடைய இரத்தத்தினுடைய உடன்படிக்கை, அவருடைய மரணத்தினுடைய ரட்சிப்பு, அவர் உயிர்த்தெழுதனுடைய மகிமையின் அபிஷேகம்,
நமக்கு இறங்கினபடியால், கிருபையாய் நமக்கு இறங்கினபடியால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்ப மாற்றப்பட்ட நாம் அவருடைய இரக்கத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய பிரமாணங்களிலே நாம் செயல்படுகிறோம். அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார். அதாவது பரிசுத்தர்களாக, நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, பரிசுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவர்களாக, நாம் தேவனுக்காய் பிரகாசிக்கிறவர்களாக, ஒளி கொடுக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த வசனத்தில் உள்ள உண்மையின்படி, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கிருபை பெற்ற பிறகு, சத்தியத்தை கை கொண்ட பிறகு, உண்மையில் அவர்கள் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது என்னவென்றால், அவர்கள் வசனத்தின்படி, உணர்வின்படி இயேசு கிறிஸ்துவை போல அவர் மாற்ற விரும்புகிறார். அவர்கள் இயேசுவை போல மாற வேண்டும். அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் எப்படி தயவுள்ளவராக இருக்கிறார், அவர் எப்படி மனதுருக்க முடியவராக இருக்கிறார், அவர் எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் எப்படி நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ அவரை போலவே மாறி விடுகிறதற்காக தான் இந்த ஆவிக்குரிய இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லி ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதமான வசனத்தை நமக்கு இங்க சத்தியத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னென்ன, ஒருவன் தன்னை போலவே, கிறிஸ்துவை போலவே உண்மை உள்ளவராக, சரியானபடி இரக்கம் காட்டுகிறவர்களாக, சத்தியத்தின்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே போல தேவன் விரும்புகிறது, கிறிஸ்து விரும்புகிறது என்னவென்றால், நான் எப்படி இறக்கப்பட்டு அவன் பாவத்தை மன்னித்து, அவன் அக்கிரமத்தை மன்னித்து, அவன் நோய்களை குணமாக்கி, சாபத்தை நீக்கி, என் ரத்தத்தை சிந்தி நான் மீட்டெடுத்தனோ, தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரப்பப்படுகிறவர்கள், உண்மையிலே மற்றவர்களுக்கு இறக்க காட்ட வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை எதிர்பார்க்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்பதை. அப்படி நாம் இரக்கம் காட்டாவிட்டால் தேவன் நம்மை மாற்றவில்லை என்பதும், நாம் தேவனுடைய இரக்கமுள்ள ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போவதில்லை என்பதும் இங்க வெளிப்படுத்துகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மற்றவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ நாம் இறங்கி நாம் உதவி செய்யாவிடில், நாம் உண்மையில் தேவனுடையவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இரக்கமுடையவர்கள் இல்லாதவர்கள் என்றும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் இங்கே வெளிப்படுத்துகிறார். இரக்கத்தின், அதாவது இரக்கமுள்ளவர்கள் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அது இரக்கத்தின் உணர்வை கொண்டிருக்கிற ஒரு மேலான ஒன்று. அதாவது எப்படி சொல்லலாம், தேவையோடு இருப்பவர்களுக்கு கருணை நிறைந்த உள்ளத்தோடு உதவிகளை செய்வதுதான் ஆகும். அதே போல இந்த இரக்கமுடன் மற்றவர்களை புண்படுத்தவோ, மற்றவர்களை வேதனைப்படுத்தவோ, மற்றவர்களை கஷ்டப்படுத்தவோ கூடியதல்ல. மற்றவர்களை மன்னித்து, நம்மை புண்படுத்துகிற, நம்மை கஷ்டப்படுத்துகிற, நம்மை விரோதிக்கிறவர்களையே மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருளை உடையதாக இந்த இரக்கம் இருக்கிறது. இது உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இதற்கு முழு உதாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இரக்கமுள்ளவர்கள் ஆண்டவர் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ரெண்டாவது, மற்றவர்கள் போராமைப்படத்தக்கதாய் அவர்கள் வாழ்க்கை உயர்ந்து இருக்கணும்.
அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்தியத்தை கைக்கொள்கிறதில், ஜெபிக்கிறதில், வேதம் வாசிக்கிறதில் அவர்கள் செழிப்பானவர்களாக இருக்கணும். வெளிப்புறம் மாத்திரமல்ல, உள்புறத்திலும் அவர்கள் தேவனுக்குள் வாழ்கிறதை, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை, தயவை, மற்றவர்களுக்கு வாழ்க்கையை, மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதை, மற்றவர்களுக்கு இறங்குகிறதை, இரக்கமுள்ளவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக காண்பிக்கிறது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால நீங்கள் இரக்கமுள்ளவர்கள், பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவீர்கள். ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30 நீங்க வாசிக்கலாம். அதற்கு முன்பாக 25 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு நியாயசாஸ்திரி எழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் சொல்றான், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில், அவன் சொல்றார் பாருங்க, தேவனாகி கர்த்தரின் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, உன்னத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறதே என்றான். அவர் அவர்களை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார், அப்படியே செய் பிழைப்பா என்று சொன்னார். அப்ப அப்படியே நீ செஞ்சனா நீ பிழைப்பப்பா, உனக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் பாத்தீங்கன்னா, அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்கிறதற்கு அவன் சொல்றான், எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யாரு? இப்ப நான் நீதிமான் ஆயிட்டேன், இப்ப எனக்கு அடுத்த நீதிமான் யாரு அப்படின்னு கொஞ்சம் பெருமையா அவன் கேட்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிறார். போகிற வழியில கல்லர் வகையில அகப்பட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகிறார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வருகிறார், அவர் பக்கமாய் விலகி போகிறார். அடுத்து ஒரு லேவியன் வருகிறார், அவரும் விலகி போகிறார். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறார். அவனை கண்டு மனதுருகி, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த 2 பேர், ஆசாரியனும் சரி லேவியரும் சரி, சத்தியத்தை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை சரியாக கை கொள்கிறவர்கள். அவங்களே விலகி போயிட்டாங்க. அப்போ உதவி செய்கிற இரக்கமுள்ள குணங்கள் அவரிடத்துல இல்லை. இப்ப அடுத்து ஒரு சமாரியன் வர்றான். அவன் பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட போயிட்டு கிட்ட வந்து அவருடைய காயங்களை, எண்ணெய் திராட்சரசத்தை வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படுகிற போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் எனக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அவன் உனக்கு தருவேன் என்றான். இந்த 3 பேருடைய காரியத்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ஆண்டவரோட பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை இங்க எழுதி வச்சிருக்காரு ஆவியானவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை கெடுக்கும், அழிக்கும், வேதனைப்படுத்தும், நம்மை உரிந்து கொள்ளும். ஆனால் இதுல தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ஒருத்தர் விழுந்து போகிறான், ஒருத்தர் பாதிக்கப்படுறான்னா அவனுக்கு இரக்கம் காட்டுகிறதுக்காகத்தான் தேவனுடைய ரட்சிப்பில இரக்கத்தை வைத்து உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். விழுந்து போனவன் மீது நம்ம பழிய போடுறதுக்கோ இல்ல போராமப்படுறதுக்கோ, அவன் அழிஞ்சு போடுறன்னு சொல்றதுக்கோ அல்ல, அவனை மீட்கிறதற்காகத்தான் இரக்கத்தின் குணத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஒருத்த பாவத்துல விழுந்தாலும் சரி, கடன்ல விழுந்தாலும் சரி, இல்ல வியாதியில விழுந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையில விழுந்தாலும் சரி, அவனுக்காய் ஜெபிக்கணும், முடிஞ்சாலும் உதவி செய்யணும், அவனை கை தூக்கி எடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் பண்பு, அதுதான் கிறிஸ்துவின் குணம். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நீ ஆவிக்குரியவர்களா இருக்கிற நீங்க செய்யல, வேற யார் செய்வாங்க? இப்ப ஆசாரியனும் செய்யல, லேவியனும் செய்யல, இப்ப சமாரியன் செய்யறான். சமாரியன் யாருங்க? ஒதுக்கப்பட்டவன், புறஜாதியா. அவன் உதவி செய்யறான், அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறாரு பாருங்க. இங்க அவனை மேன்மையை பேசுறாரு. அப்ப பாருங்க, அவனை மேன்மையை பேசுகிறது மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறான், விசாரிக்கிறான், பணத்தை செலவிடுகிறான், அவன் மீது மனதுருகுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய குணங்கள் எல்லாம் சமாரியன் கிட்ட வந்துருச்சுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கிட்ட கேட்கிறாரு, இப்படி இருக்க கல்லற்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படி செய் என்றார். ஹல்லேலூயா.
நீங்கள் போய் அப்படியே செய்யுங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மற்றவங்களுக்கு இறங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். மற்றவர்களுக்கு நீங்க கடினமா இருந்தீங்கன்னா தேவன் கடினமா இருப்பார். நீங்க மற்றவங்களை சபிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதற்குரிய வார்த்தையை கொடுப்பார். நீங்க மற்றவங்களை வேதனைப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிற்பாடு வரும். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. சத்துருதான் சந்தோஷப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவருடைய எழுப்புதலுக்காக, அவருடைய மாற்றத்திற்காக ஜெபிப்பார்கள், கை கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய், இரக்கத்தை பெற்றுக்கொள்வர்களாய், மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய், நெருப்பை கொடுத்த ரட்சிப்பை, நல்ல குணாதிசயங்களை, மக்களும் இருக்கிற நல்ல சுபாவங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நாங்கள் பயன்படுத்த, செயல்படுத்த, அழிந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் விழுந்து போயிருக்கிற, வியாதியில் கிடக்கிற, மரண பிடியில் இருக்கிற, போராட்டங்களில் இருக்கிற, ஆண்டவரை ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிற, பலவிதமான பிசாசின் பிடியில சோதனை சிக்கி தவிக்கிறவர்களுக்கு நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவர்களை ரட்சிப்புக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா முழங்காலில் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகத்தை பாயற்றும். இயேசுவின் நாமத்தில் சுமத்தை கேட்ட எங்கள் சொல்ல நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். God bless you.